நம்ம வீடியோ கூட இருக்கேன். ஏஐ கூட டிஸ்கஷனை தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். அது கொஸ்டின்ஸ் சம்மரி எல்லாம் கேட்டுகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் இதில் இருக்க மெத்தட்ஸை பற்றி அதனோட கருத்து கேட்டேன். வேகமாக படிக்கிறத பற்றி அது இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே வந்தேன். அது கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்லேருந்தே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், கற்றலில் கவனத்தின் முக்கியத்துவம் என்ன? நம்ம படிக்கிறது எதுக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. குழந்தைங்க கேட்பாங்க. அவங்களுக்கு நமக்கு பதில் சொல்ல தெரியாது. படித்தா வேலைக்கு போகலாம், படித்தா சம்பாதிக்கலாம், படித்தா மதிப்பாங்க, அந்த மாதிரி சர்வைவல் பேஸில் தான் நம்ம கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சராக இல்லை ஈகோ பூஸ்டிங் விதமாக சொல்லுவோம். கற்றலின் முக்கிய நோக்கமே அட்டென்ஷன், நம்ம கவனம் செலுத்துகிறோம். இப்போ நான் அதே சின்ன பசங்கள்கிட்ட இந்த மேனிஃபெஸ்டேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் போது, நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் நம்ம கவனம் செலுத்துகிற விஷயந்தான். ஒரு விஷயத்தின் மேலே எனக்கு வேணுன்ற விஷயத்தின் மேலே ஃபோக்கஸ் பண்ணவே எனக்கு தெரியலன்றது தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷனை இன்னொருத்தர்கிட்ட கற்றுக்கக்கூடிய விஷயமா, அது தெரியாதுன்னு நம்மளை நம்புகிற விஷயமா இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு விஷயம் உண்மை நமக்கு தேவைன்னு நினைக்கணும். அந்த கவனம் செலுத்த தகவல் பல விஷயங்களுக்கு நடுவில் எனக்கு தேவையானதை நான் கவனிக்கணும். அது ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை சரௌண்டிங்லேருந்து எடுக்கணும், பல சோர்ஸஸ்லேருந்து எடுக்கணும், அதுக்கான பிளான் பண்ணணும், அதுக்கான ஒரு ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் பண்ண தெரியணும், அதாவது ஒரு எய்ம் இருந்தால், ஒரு கோல் இருந்தால் அதை அடைய தெரியணும். அதுக்கான வழிகளை பல டொமைன்ஸ்லேருந்து நான் நாலேஜை எடுத்துக்கிட்டு நான் ப்ராக்டிஸுக்கு கொண்டு வந்து எனக்கு அடைய தெரியணுன்றது தான் அதனோட ரியல் மெக்கானிசம். அதில் முக்கியமான விஷயமா வர்றது இந்த அட்டென்ஷன் தான். இந்த அட்டென்ஷன் எஜுகேஷனில் நமக்கு 2 டைமென்ஷனில் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன்ன்றது 3 டைமென்ஷனில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்குன்னா, எஜுகேஷனில் நம்ம கவனிக்கிறோம். ஒரு லெசனில் பல விஷயங்களை கவனிக்கிறோம். அதை ஒரு கொஸ்டின் மூலிமா, ஒரு டாபிக் மூலிமா அது ரிலேட்டடாக இருக்கிற விஷயத்த கவனிக்கிறோம். அதிலிருந்து எடுத்துக்கிட்டு நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறோம், ப்ராப்ளம் சால்வுக்கு யூஸ் பண்ணுறோம். பல இடத்துல அந்த ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். எந்த ஃபார்முலாவை எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு பல இன்ஃபர்மேஷன்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணி அதை கோல் நோக்கி, ஆன்சரை நோக்கி கொண்டு போகிறோன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். நமக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணி மேக்ஸில் சால்வ் பண்ணுறப்ப கூட நமக்கு ப்ளஸ் மைனஸ்ன்னு 4 டெக்னிக் இருக்குது. மல்டிப்ளை, டிவைடுன்னு சொல்லிட்டு அது 4த்தையும் எந்த ரேஷியோவில், எந்த ஃபார்முலாவின் அடிப்படையில், எந்த காம்பினேஷனில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதை ஆன்சருக்கு கொண்டு ப்ராப்ளமை சொல்யூஷனை நோக்கி கூட்டிகிட்டு போகிறோன்றது தான் நம்ம கவனம், நம்ம ஃபோக்கஸ் அங்கே இருக்கணும். அந்த ஃபோக்கஸ் இருக்கும்போது அந்த சீக்வன்ஸ் எந்த சீக்வன்ஸில் பண்ணணுன்றதை நமக்கு ப்ராக்டிஸ் ஆகுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் லைஃப்பில் நம்ம 3Dயில் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. நம்ம கவனம் செலுத்துகிறோம். நமக்கு ஒரு ப்ராப்ளம், நம்ம கோல்ன்றதை ப்ராப்ளம்னு வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஆசையை வச்சுக்கலாம். அதிலேருந்து சொல்யூஷனை நோக்கி பண்ணுறதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் எந்த சீக்வன்ஸில் பயன்படுத்தணும்னு தெரியும் போது நம்ம அதை ரீச் பண்ணுறோன்றதை புரிஞ்சுக்கலாம். நாம் கற்கும் புதிய தகவல்கள் மூளையில் பதிவாவதற்கு கவனம் ஒரு நுழைவாயிலாக செயல்படுகிறது. கவனிக்கும் போது மட்டுமே மூளையானது அந்த தகவல்களை தரம் பிரித்து நீண்டகால நினைவகத்துக்கு கொண்டு செல்லுது. தகவல்கள் நம்மை சுற்றியுள்ள பல விஷயங்களிலிருந்து தற்போது கற்கும் பாடத்திற்கு தேவையான முக்கியமான விஷயங்களை மட்டுமே கவனத்தோடு பிரித்தெடுத்து தேவையற்ற கவனச்சிதறல்களை தவிர்க்க இது உதவுது. எப்படி கவனிக்கணுன்றது முக்கியமோ அது மாதிரி தேவையில்லாததை நீக்கினா தான் லைஃப்பில் இருக்கிற லெட் இட் கோ விட்டால் தான் நம்ம கோல் அடைய முடியுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். செயல்திறன் அதிகரிப்பு. மாணவர்கள் வகுப்பறை முழு கவனத்துடன் இருக்கும்போது ஆசிரியர் கற்பிக்கும் கருத்துக்களை துல்லியமாக உள்வாங்க முடிகிறது. இது அவர்களின் புரிதல் திறனையும் தேர்வுகளில் சிறந்து விளங்கும் வாய்ப்பையும் அதிகரிக்கிறது. ஆழமான கற்றல். வெறும் மேலோட்டமாக படிப்பதை விட கவனத்தை சிதறாமல் ஆழ்ந்து கவனிக்கும் போது பாடத்தின் நுணுக்கங்களை எளிதில் புரிந்து கொள்ளலாம். இது அறிவை பயன்படுத்துவதற்கும் சிக்கல்களை தீர்ப்பதற்கும் அடிப்படையாக அமைகிறது. இது படித்து பாருங்கள். இதுக்கு மேலேயும் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்டு பாருங்கள்.